திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் வெகுளாமை அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். அடுத்தது இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள நாம போகணும். மிக நீண்ட கால இடைவெளி ஆகிவிட்டது. இதோட ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வகுப்பு நேரத்துல பாராயணங்கள் பண்ணினா நல்லது அப்படின்னு போட்டிருந்தேன். யாரெல்லாம் பண்ணினீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பிரயோஜனம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். சில பேர் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து. இந்த பாராயணங்கள்னால ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, அந்த குறட்பாக்களுடைய கருத்து நம்ம மனசுல திரும்ப திரும்ப அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கெட்டு நாம நேரத்தை செலவு பண்ணி இது ஒரு சாஸ்திரம். திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். சுவாமிஜி இதை சாதாரண ஒரு நூல் அப்படின்னு சொல்றது கிடையாது. எப்படி ஆகமங்கள்லாம் படிக்கிறோம், வேதங்கள்லாம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுலயும் நம்ம ஆழமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில எப்படி பிரயோஜனப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முறையையும் சேர்த்து நாம படித்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இது சாஸ்திரம். சாஸ்திரம்ங்கிறது தான் நமக்கு ஹிதம் சாஸ்தி துக்காத்ராயதே இது சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு ஒரு விக்கிர வாக்கியம் சொல்றோம். நமக்கு தீமையை விலக்கி நன்மையின் பால் நம்மை கொண்டு செலுத்தி நமக்கு நன்மையை செய்யக்கூடியது சாஸ்திரம் அப்படின்னு. அந்த அடிப்படையில நாம இந்த துறவரவியல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிமேலழகர் பாயிரத்துல ரொம்ப அழகா சொன்னார். துறவரவியலுடைய பாயிரத்துல சொன்னார், ஒரு துறவி ஆகப்பட்டவன் அந்த துறவு அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறை இருக்கே, அந்த வாழ்க்கை முறைக்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு அவனுக்கு சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த விரதங்கள் எல்லாம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா, இந்த விரதங்கள் எல்லாம் மனம், வாக்கு, காயம், இது மூளை சார்ந்ததுதான் விரதம். எப்பவுமே ஒரு விரதம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஏகாதசியின் போது நம்ம வெளிப்படையாக தெரியக்கூடியது என்னது? சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது. அது மாத்திரம்தான் வெளிப்படையா தெரியும். சில பேர் அன்னைக்கு நீண்ட நேர பாராயணங்களை எடுத்துக்கொள்வார். அப்பதான் நம்ம அடுத்தவங்களோட இந்த காசிப் பேசுறதெல்லாம் நிற்கும். உண்மையிலேயே விரதம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம எதற்காக அந்த விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அதுலதான் நமக்கு இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விரதங்களும் பொழுது நமக்கு இறைவன் மீது நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறதுனால இந்த பாராயணங்கள் அப்படி ஒரு வழி, பஜனைகள் அப்படி ஒரு வழி, ஏதோ ஒரு வகையில ஜபங்கள் பண்றது. இந்த முக்கியமான நாட்கள்ல வயத்தை காய போடுறது மாத்திரம் அதனுடைய நோக்கம் கிடையாது. வெளிப்படையாக தெரியக்கூடியது இந்த காயத்தை அடக்கி விட்டேன் அப்படிங்கிறது. மனசையும் வாக்கையும் அடக்கினாயா இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த விரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இனியவை குரல்ல கூட அந்த விஷயத்தெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த இந்த விரதங்கள்ல 9 விதமான விரதங்கள், 9 விதமான அதிகாரங்களை இந்த விரதங்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். 13 அதிகாரங்கள் துறவரவியல்ல வச்சிருக்கார். இந்த 13 அதிகாரங்கள்ல 9 அதிகாரங்கள் இந்த விரதங்கள் மாத்திரம்தான் நம்ம அட்ரஸ் பண்றது. இந்த விரதங்கள்ல நம்ம முதல்ல எடுத்த உடனே அருளுடைமை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த துறவு அப்படிங்கிறது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும், ஏன்னா நான் அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். துறவை எடுத்துக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுவது அல்ல. இது இல்லறத்திலேயே இருந்து கொண்டு கர்மயோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்தியை விரும்பக்கூடிய யாருக்கும் இந்த துறவரவியல் அப்படிங்கிற இந்த அதிகாரமானது நிச்சயமாக அப்ளிகபிள் தான். அதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு சொல்லப்பட்டதே கிடையாது, என்னத்த அருளாது உடைமையாது, நான் நல்லா கட்டுன்னு கட்டுவேன், புலால் மறுத்தல் என்னோட இதுலயே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அதிகாரங்களை நாம எடுத்துக்கொள்ள முடியாது, ஈஸியா எடுத்துக்க முடியாது. நான் இல்லறத்துல தானே இருக்கேன், நான் இன்னும் துறவையே ஏற்கவே இல்லையே, நான் என்ன காஷாயமா போட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது இங்க கேள்வி கிடையாது. என்னுடைய கோல் என்ன? முக்தி தான் என்னுடைய கோல் அப்படின்னு சொன்னா, முக்தி பாதையில் இருக்கக்கூடிய இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த அதிகாரங்கள் அனைத்தும் அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு படிக்கிறோம்.
அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் அருளுடைமை சொன்னார், புலால் மறுத்தல் சொன்னார், தவம் செய்ய வேண்டும். அப்ப தவத்திற்கு எதெல்லாம் இடையூறாகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொண்டு வர, என்னெல்லாம் இடையூறாகும் அப்படின்னு. எப்படி இல்லற வாழ்க்கையானது சீராக அமையாமல் போகும், அப்படி போகிறதுக்கான முதல் இடையூறு, முதல் ஒழுக்க கேடுங்கிறது பிறனில் விழையாமைங்கிறத வச்சாரோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இங்க துறவரவியல்ல துறவு கெட்டு போறதுக்கு முதல் காரணம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறதையும் வச்சுட்டார். அதனால நீங்க இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு சில கெட்ட பழக்கங்கள், கெட்ட விஷயங்கள் நம்முடைய மனசுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது, நம்மளை அறியாம என்டர் ஆகும் பொழுது, அது நம் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தெரியும். இப்ப கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற சொன்னார், அதுக்கப்புறம் கல்லாமை சொன்னார், அதுக்கப்புறம் வெகுளாமை, அது வாய்மை சொன்னார். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. கூடா ஒழுக்கம், கல்லாமை இதெல்லாம் மனதை நெறிப்படுத்துவதற்காக கொள்ள வேண்டிய விரதங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். வாய்மை என்பது வாக்கை நெறிப்படுத்துவதற்காக பொய்யாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. பொய் என்றால் என்ன, மெய் என்றால் என்ன, எப்பொழுது பொய் மெய்யாகும், எப்பொழுது மெய் பொய்யாகும், இப்படிப்பட்ட ஒரு நுணுக்கங்களை எல்லாம் நாம இந்த வாய்மைங்கிற அதிகாரத்துல ரொம்ப விஸ்தாரமா நம்ம அதை படிச்சிருக்கோம். இந்த வாய்மையை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலேயே ஐ எம் த பர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிற ஆர் உமன் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு விஷயம் ஏறி போயிடும். நானாக்கும் கரெக்டா பண்றேன் எல்லாத்தையுமே. அப்ப ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னங்கிறது நமக்கு கண்ணுல தென்படும். பொதுவாவே சாஸ்திரம் படிக்கும் பொழுது, சாஸ்திரம் படிக்க படிக்க நம்முடைய புத்தி சூக்ஷ்மம் ஜாஸ்தியா போயிடும். புத்தி சூக்ஷ்மம் அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப சட்டில் ஆயிடும் மைண்ட். காரணம் என்னன்னா, நம்ம சட்டிலா இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்முடைய கவனம் போறது. நான் இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம விஷயங்களுக்குள்ள என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். சாஸ்திரம் படிக்க படிக்க அந்த சூக்ஷ்ம விஷயங்களினுடைய ஆதாரத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்துறேன். நான் ரொம்ப பெனிட்ரேட் ஆகி போக போக என்னுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, போக்கஸ் ரொம்ப கூர்மையா இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக என்னுடைய நுண்மையான ஒரு தன்மையானது என்னுடைய புத்திக்கு ஏற்படும். அப்ப நான் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, யாரு தப்பு பண்றாங்களோ அவங்க தப்பு எனக்கு டக்குன்னு தெரியறது. அது தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமா கோவம். நான் இப்படி இருக்கேன் பாரு, அவங்க இப்படி இருக்காங்க. இந்த கோபம் இல்லறத்தில் சாதாரணமாக இல்லறம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கே இது ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி கோபம் பட்டா அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கணவன் இருப்பது போல மனைவி இருக்க மாட்டாள், மனைவி இருப்பது போல கணவன் இருக்க மாட்டாள். அப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா எதுக்கு ரெண்டு தனித்தனி வியக்தியா இருக்கணும் இல்லையா? பிரகிருதி அப்படிங்கிறது பின்ன பின்னமாக இருக்கக்கூடியது. எல்லாம் விதவிதமான ஒரு உணர்ச்சிகள், விதவிதமான ஒரு எண்ணங்கள், ஒரு செயல்பாடுகள் கொண்டதுதான் இந்த உலகம். அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி நான் எப்படி என்ன பெர்ஃபெக்ட் பண்ணிக்கொண்டேனோ, கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு கூட பண்ணாம உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணறதுக்கோ இல்ல அவர்கள் மீது நம்முடைய கோபத்தை காட்டுவதற்கோ இங்கு வேலையே கிடையாது. நீ காட்டினியானா என்ன நடக்கும் அப்படிங்கறதான் நம்ம வெகுளாமை அதிகாரத்துல மிக தெளிவாக கொண்டு சொன்னார். அவர் எந்த இடத்துல நீ சினத்தை காட்டலாம், எந்த இடத்துல நீ காட்ட மாட்ட, நீ காட்ட மாட்டேங்கிறது இருந்துட்டு போறது, நீ காட்டலாங்கிற இடத்துல நீ மட்டும் நல்லா காட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வாழ்க்கை அவுட்டு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, சினத்தை ஒரு தீயாக அவர் உருவகப்படுத்தி சேர்ந்தாரை அது கொல்லுகிறது அப்படின்னு எல்லாம் சொன்னார். உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். அதனால இந்த சினம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய கோல் டுவர்ட்ஸ் அவர் கோல் போக விடாம அது தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினவ் அப்படின்னு நம்ம கீதையில பார்க்கிற மாதிரி, இந்த ராகத்வேஷங்கள் அப்படிங்கிறது தயோர்ன வசமாகச்சே தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினவ் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் விவஸ்திதவும். எப்ப பார்த்தாலும் இந்த இந்திரியங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராகத்வேஷங்களானது, விருப்பு வெறுப்புகளானது நம்மை நம்முடைய குறிக்கோளை நோக்கி செல்ல விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாம என்ன பார்த்தோம்? கடைசி குறள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இறந்தார் அணையர். அவன் கோவப்பட்டு கொண்டே இருக்கான் ஒருத்தன்னா, கொலோக்கியலா ஒரு அர்த்தமே இது பண்ணுங்களேன், ரொம்ப டீப் மீனிங் எல்லாம் போகுவேன். கொலோக்கியலா யோசிச்சு பாருங்க.
அதெல்லாம் ஒரு ஆளு அவன் இருக்கிற இடம் பக்கமே போகக்கூடாது, எரிஞ்சு விடுவான் போ அப்படின்னு அதை தாண்டி போயிட மாட்டாங்களா? இறந்தார் இறந்தார் அனை ஒன்னும் அவர்களுக்கு வந்து ஒரு இருக்கிற ஸ்டேட்டஸே இருக்காது, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸே இருக்காது. அதே சமயத்துல அவன் தன்னுடைய கோபத்தை அவன் கையாண்டு விட்டான். திரும்ப சொல்றேன், கையாண்டு விட்டான். அடக்கிட்டான்னு யாரையும் சொல்ல முடியும். எப்படி அடக்கிறது? கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, சட்டு சட்டுன்னு வரக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி நான் இப்ப வந்து கோவப்படணும் அப்படின்னு என் மனசு வந்து பிளான் பண்ணி 10 o'clock நான் கோவப்பட போறேன் அப்படிலாம் கோவப்படாது. ஏதோ ஒரு நேரம், ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நமக்கு அந்த கோபமானது வெளிப்படுகிறது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்ப நீங்க அடக்க முடியாதுன்னு சொல்றீங்க, கையாளணும்னு சொல்றீங்களே, அப்ப எப்படி நம்ம கையாள முடியும் அப்படின்னு கேட்டா, கையாளுவதற்கு நமக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா மென்டல் அவேர்னஸ் நமக்கு ரொம்ப அவசியம். நாம இதை எப்போ நம்ம நம்ம மைண்டும் பாடியும் எப்பவும் அவேரா இருக்கும். என்னறியாம கோவப்பட்டேன் சொல்லவே கூடாது. என்னறியாம எப்படி கோவம் வரும்? என்னுடைய கட்டுப்பாட்டுல என்னால ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்க முடியலன்னு சொன்னா நான் ரொம்ப வீக் பர்சன் ஆயிடுறேன் இல்லையா? இப்ப என்ன வந்து ஈஸியா ப்ரொவோக் பண்ண ஒருத்தரால முடியறது அப்படின்னா, அப்ப நான் வந்து அவர் முன்னாடி ஒரு ஒரு பிக்சரை தான் நான் கொடுக்குறேன். நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷனோட கண்ட்ரோலை தூக்கி கொண்டு போய் இன்னொருத்தர் கையில நான் கொடுக்குறேன். அவர் நினைச்சா நான் வந்து கோவப்பட முடியும், அவர் நினைக்கலன்னா நான் கோவப்பட மாட்டேன். அப்படியா இருக்கிறது? நான் நினைக்கணும், நான் கோவப்படுவேனா கோவப்பட மாட்டேன். நான் கோபம் அப்படிங்கறத கூட அழகாக அதை வெளிப்படுத்துறதுக்கான முறைகள் இருக்கு. அது சரியான ஒரு முறையில, சரியான ஒரு வழியில அதை வெளிப்படுத்தி அதை நம்ம எப்படி அடுத்தவர்களை சரி பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும். இதுல பாரதியார் சொல்லுவார், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கடல் வீரத்தில் பொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு. சின்ன கோபம் கூட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்புக்கே ஸ்பாயில் ஆற மாதிரி ஆயிடும். அந்த கோபத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியறதோ, நம்மளால நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியறதோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நம்மளுடைய கோல் வந்து ஈஸியா ரீச் ஆக முடியும். இதெல்லாம் மனசுல வைத்து இதை எதுக்காக வந்து இங்க கொண்டு வந்து எழுதணும்? அவர் ஏன் வந்து இல்லறவியல்ல அவர் எழுதல அப்படின்னு? இல்லறவியல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பொறையுடைமை எல்லாம் கொடுத்துருக்கு. நீ கோபப்பட்டாலும் அதை பொறுத்துக்கோப்பா, அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பொறுத்துக்கோ, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு அங்கேயும் சொல்லி, இங்கேயும் வந்து என்ன சொன்னார்? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். யார் நீ இந்த கோபம்ங்கிற ஒரு சுச்சுவேஷன் உனக்கு எதனால உண்டானதோ அந்த சுச்சுவேஷனை மறந்துடும். தட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. ஏன்னா நான் முன்னாடி அந்த குரலை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னேன், அதிகமாக நம்முடைய மெமரியை லோட் பண்ணி மற்றவங்களுடைய குறைகளால அதை ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்காக நமக்கு மெமரி பவர் கொடுக்கல பகவான். வந்து நமக்கு எதுக்கு மெமரி பவர் கொடுத்தாருன்னா, அடுத்தவர்களுடைய குறைகளை வச்சு அதை ஃபில் பண்றதுக்காக இல்லை, நம்மளுடைய நிறைகளை வச்சு ஃபில் பண்றதுக்காகவும் கூட இல்லை. இது ரெண்டுமே டேஞ்சர். அடுத்தவங்க குறைகளை வச்சு ஃபில் பண்ணும் பொழுது நமக்கு கோபம் ஏற்படுகிறது, நம்மளுடைய நிறைகளை வச்சு ஃபில் பண்ணும் போது கர்வம் ஏற்படுகிறது. ரெண்டுமே நமக்கு டேஞ்சர் தான். எதுக்கு கொடுத்திருக்காரு அப்போன்னா, என்னுடைய குறிக்கோளுக்கு தேவையானவற்றை ஃபில் பண்ணுவதற்கு தான். என் குறிக்கோள் என்ன? சும்மா இந்த ஜாலியா இந்த உலகத்தை நான் நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணி அடுத்தவனை எல்லாம் பார்த்து வம்பு இழுத்து சீண்டிண்டு அப்படிதான் இருக்க போறேன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி மூளை வந்து வேலை செய்யும். இல்ல, நான் இறைவனை உணர வேண்டும், நான் என்னை உணர வேண்டும், சரியான ஒரு குருவை நான் அடைய வேண்டும், அந்த குருமுகமாக நான் என்னை பற்றிய உண்மையையும் இறைவனை பற்றிய உண்மையையும் அவர் படைத்த இந்த படைப்பை பற்றிய உண்மையையும் அறிவதன் மூலம் நான் இந்த பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுதலை பெற வேண்டும். சிம்பிளா இந்த கோல்னா இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் என்னுடைய கோல்னா இதுக்கு தேவையான விஷயத்துலதான் என் கவனம் இருக்கும். சரி, இன்னைக்கு இது புரியலையா, அடுத்த தடவை திரும்ப படிப்போம். இது புரியலையா, சரி கீதையில என்ன சொல்லியிருக்கார் படிப்போம். கீதையில சொல்றது புரியலையா, சரி நம்ம வந்து தத்துவபோதத்துல என்ன சொல்லியிருக்கார் படிப்போம். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வச்சு படித்து கொண்டே இருப்பது. அப்ப மைண்ட்ல எது ஃபில் ஆகும்? இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு துறவியோட வேலை அதுதான். துறவி வந்து யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா, எந்தெந்த இடத்துல எதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு, அந்த ப்ராப்ளம் பண்ணினவனெல்லாம் கொண்டு வா, நான் அவனுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். தட் இஸ் நாட் துறவிஸ் ஒர்க். ஈவன் தோ துறவி வந்து ஒரு மடாதிபதியா இருந்தாலும், ஒரு பீடாதிபதியா இருந்தாலும், ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய சூழல்ல அவர் இருந்தாலும், அவருடைய பிராரப்த வசத்தினால அவருக்கு அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு அது வேலை கிடையாது. அதுக்குதான் நிர்வாகத்துக்குன்னு நிறைய பேர் போட்டிருக்கு.
அவர்கள் வெறும் எல்லாரையும் பிளஸ் பண்றது, தன்னுடைய தவத்தை அவர்கள் மேற்கொள்வதுதான் பேரு தான் அவர்களோடதுல இருக்கணுமே தவிர்த்து அவர்கள் அதற்குள்ள போய் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வந்த வேலை நிறைவுறாது. இதேதான் கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய இல்லறவாசிகள். எப்போ என் மைண்டு இந்த உலக இயல்பு வாழ்க்கையிலிருந்து வித்ரா ஆக ஆரம்பிச்சுடுத்தோ, அப்போ இந்த உலக இயல்பு வாழ்க்கையில யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்கங்கிற விஷயத்த நோண்டி நுணுக்கி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உட்காந்து அதெல்லாம் சரியாகணுமே நான் நினைக்கிறது அப்படிங்கிறத விட என் தவத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணினேன்னு சொன்னா என்னுடைய வந்த வரவானது நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறத நான் நீங்க எல்லாரும் கீதையும் படிக்கிறதுனால 2 சைடும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப அங்க இப்பதான் 5வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். கர்ம சந்நியாச யோகம், சந்நியாச யோகத்தை நம்ம முடிச்சிருக்கோம். இந்த சந்நியாச யோகம் என்ன சொல்றதோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் எவ்வளவு தூரத்துக்கு ஞாபகம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் நமக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு நான் இப்ப சொல்றதும் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ஒரு வெகுளாமை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட பலத்தோட நாம இப்ப இன்னா செய்யாமை அப்படிங்கிற இந்த இதை படிக்க போறோம். இப்ப வெகுளாமையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. நம்ம அதை அதிகமா அதை ஹேண்டில் பண்ணதான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய வழிகள் இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கு யோகத்தின் மூலமாக பிராணாயாமங்கள் பண்ணி நம்மளுடைய மூச்சை கட்டுப்படுத்துறதன் மூலமாக எண்ணங்களை ஒரு நிலைக்கு கொண்டு அதன் மூலமாக கூட நாம கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தலாம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா வெகுளாமையை பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கும். இந்த முயற்சியை நான் 1 மந்த் வெகுளாமை பிராக்டிஸ் பண்ணேன் இல்ல, லைஃப் லாங் முயற்சி. ஏன்னா எப்ப ட்ரிகர் ஆகும்னே தெரியாது. நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, யார் வேணா நம்மளை எப்ப வேணாலும் எதுக்கு வேணாலும் ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். இந்த ட்ரிகர் மொமெண்ட் தெரியாது. அந்த ட்ரிகர் மொமெண்ட்டை நம்ம எப்ப பாரு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. மைண்ட் அவேரா தான் இருக்கணும்னா எப்பவுமே இந்த வெகுளாமைங்கிற கருத்துகள் நமக்குள்ள உட்கார்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கு வெளிப்படையாக செய்யக்கூடிய சில பயிற்சிகள்ல ஒண்ணுதான் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது. இந்த யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இப்படியெல்லாம் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல அஷ்டாங்க யோகம் சொல்லப்பட்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமாதி அப்படிங்கிறது தட் இஸ் அந்த இந்த இதுல யோகத்துல அதுதான் ஹையஸ்ட் லெவல். சமாதிங்கிறது நம்மளை கீழே வச்சு மூடிடுறதுக்கு அது சமாதி கட்டுறதுங்கிறது. இதுல சமாதி யோகத்துல சமாதினா என்னன்னா நம்முடைய தாட்ஸ் ஒருநிலைப்படுத்துறது தான் சமாதி. ஒருநிலைப்பட்ட ஒருமுகப்பட்ட எண்ணங்கள், அதுதான் சமாதி. ஒரே எண்ணமாக இருக்கலாம் அல்லது எண்ணங்களை எல்லாத்தையும் ஒடுக்கிய ஒரு நிலையில் வைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஏதோ ஒரு வகையில இந்த ஒருநிலைப்பட்ட எண்ணம் அப்படிங்கிறத கொண்டு வரும் பொழுதுதான் நமக்கு சமாதி என்பது ஏற்படுகிறது. இந்த சமாதி நீங்க வரிசையிலேயே பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல சமாதி இஸ் லாஸ்ட். சமாதி இஸ் நாட் த சாதனா ஃபார் ஞானம். மோட்சத்துக்கு ஞானம் தான் சாதனம். ஆனா இந்த ஞானத்தை நாம பெறுவதற்கு இப்ப 1 hour கிளாஸ் கேட்கணும். 1 hour கிளாஸ் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு தாரணை வேணும். தாரணைனா என்ன? என்னுடைய சிந்தனை பூரா கிளாஸ்லயே அப்சார்ப் ஆகும். இந்த சமாதிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? கிரிக்கெட் பாக்குறது, இல்லைன்னா வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொஞ்சம் அங்கங்க போயிட்டோம்னா வண்டி காலி ஆயிடும், நம்மளும் போயிடும், நமக்கு மொத்தமா சமாதி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையிலேயே நம்ம கவனமா இருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த தாரணைங்க. இந்த தாரணை இருக்கணும். தியானம் பூரா அந்த ஒரு விஷயத்திலேயே இருந்து கொண்டு இருக்கணும். இதற்கெல்லாம் நமக்கு என்ன ஹெல்ப் ஆகும்னா இந்த யம, நியம, பிராணாயாம, பிரத்யாகாரங்கள் எல்லாம் இதுக்கு ஹெல்ப் ஆகும். சோ இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிறதுல இது எல்லாம் இன்டர் கனெக்டடா இருக்கு. நம்ம முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் ஒரு அளவுக்கு பார்த்துதான் வச்சிருக்கோம். யமம் அப்படின்னு சொன்னா விளக்க வேண்டியவை, நியமம்னு சொன்னா கொள்ள வேண்டியவை அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த இதுலயே நம்ம பார்க்கும் பொழுது யமத்துக்கு இவர் பதஞ்சலி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் அப்படிங்கறதெல்லாம் யமம் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதை அப்படியே நீங்க திருக்குறளை பொருத்தி பார்க்கலாம். அழகா கனெக்ட் பண்ணி சொல்றார் சுவாமிஜி. திருக்குறளை எப்படி பொருத்தி பார்க்கலாம்? அஹிம்சா அப்படின்னா என்ன? யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது. இங்க கொல்லாமைனே ஒரு அதிகாரம் இதுக்கப்புறம் வரப்போகுது. கொல்லாமை, யாரையும் எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காமல் இருப்பது. நம்ம புலால் மறுத்தலையும் சேர்க்கலாம் அஹிம்சால.
இன்னா செய்யாமை இதெல்லாமே சேர்க்கலாம் அஹிம்சால. இன்னான என்ன, தீங்கு இழைப்பு, தீங்குதான். தீங்கு இழைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது. மனசால செஞ்சா என்ன, வாக்கால செஞ்சா என்ன, உயிரை போக்கினா என்ன, எப்படி பண்ணினாலும் அது தீங்கு தானே. அதனால இந்த அஹிம்சைங்கிறது முதல் இதுவா இருக்கணும் நமக்கு. ஹிம்சை பண்ணக்கூடாது. டோன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டோன்ட்ஸ்னா செய்யக்கூடாது, விளக்கக்கூடியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அதுவும் அது துறவிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துறவியினால இன்னொருத்தருக்கு ஹிம்சைங்கிறதே வரவே கூடாது. இப்ப நான் அவங்க முதல்ல அந்த துறவு இந்த ஆசிரம துறவு எடுத்துக்கிறாங்க இல்லையா, துறவி அப்படின்னு இந்த காஷாயம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அப்ப அவர்கள் ஒரு ஹோமம் பண்ணுவார்கள். விரஜா ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரதிஜ்ஞா வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, என்னால ஒரு புழு பூச்சிக்கு கூட நான் கெடுதல் பண்ண மாட்டேன், அபயம் கொடுக்குறேன். அபயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் இல்லாதது, அதான் அபயம். ந பயம் அபயம். என்னால யாருக்கும் பயம் வராது, நான் யாருக்கும் பயப்படுத்துற ஒரு பர்சனா இருக்க மாட்டேன், ஒரு விஷயமா இருக்க மாட்டேன். ஐயோ அவன் வரானே நம்மளை அடிச்சிருவானோ அப்படின்னு ஒரு விலங்கு நினைக்காது, பூச்சி நினைக்காது. இதெல்லாம் தான் இதுவா வைத்துக்கொண்டு அந்த அஹிம்சையை கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி மகாவீரர் அத ரோட்ல கூட ஒரு புழு பூச்சி இருந்தா அதை கூட பெருக்கிண்டே போகணும், மாஸ்க் போட்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் மேக்னிஃபைடு வெர்ஷன் ஆஃப் அஹிம்சா. ஆனா அஹிம்சா அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்படக்கூடிய தீங்கிற்கு நான் என்னை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது அஹிம்சையில சேரும். ஆனா ஒரு இனமாக எனக்கு ஏற்படக்கூடிய தீங்குக்கு நான் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்பது அப்படிங்கிறது அஹிம்சை கடைபிடிக்கிறேன், அதனால நான் கொடுக்க மாட்டேன் குரல் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு யார் எக்ஸாம்பிள்? வீரத்துறவி விவேகானந்தர் தான் எக்ஸாம்பிள். துறவியா இருந்திருக்கார், ஆனா எவ்வளவு வெஹமெண்டா அவர் அப்போஸ் பண்ணினார் இந்த சிறுமைகளை கண்டு அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப அழகா அந்த விஷயங்களை படிச்சோம்னு சொன்னா நமக்கு அஹிம்சைக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னங்கிறது புரியும். எப்ப பார்த்தாலும் எவனாவது குட்டினா வாங்கி கொண்டே இருக்கிறது, நான் யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டேன், யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை அஹிம்சை. அப்படி ஒரு மீக் பர்சனா நம்மளை ஆக்கிறதுக்காக இந்த அஹிம்சையை கொடுக்கல. மீக்கா இல்லாம அந்த வீக்னஸ் இல்லாம இருக்கணும், நம்ம ஸ்ட்ராங் பர்சனா இருக்கணும் தான் அஹிம்சைங்கிற விஷயத்தையே சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய டாபிக், ஒன் ஹவர் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய டாபிக். அடுத்தது நான் ஜஸ்ட் இந்த எந்தெந்த அதிகாரங்கள் எதற்கு மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கையில எடுத்துட்டேன். இது தனியா டிஸ்கஸ் பண்ணினோம்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டீப் டிஸ்கஷனுக்கு நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அதுலயும் நமக்கு இருக்கு. சத்தியம்னு எடுத்துட்டோம்னா இங்க நம்ம என்ன படிச்சோம்? வாய்மை படிச்சோம். வாய்மை அப்படிங்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது, பொய் சொல்லும் பொழுது தீங்கு இல்லாம மற்றவங்களுக்கு தீங்கு இல்லாம இருக்கணும், உண்மை பேசும்போது மற்றவங்களுக்கு தீங்கு இல்லாம இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பொய்யாமை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் இது பண்ணி அவர் 10 குறட்பாக்கள் கொடுத்தார். இங்க சத்தியம்ங்கிறதுக்கு மேட்ச் ஆகி அது வருது. அஸ்தேயம். ஸ்தேயம்னா என்ன? இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கணும்னு நினைக்க கூடாது, திருடாம இருக்கணும். திருடாம இருக்கிறதுக்கு இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கல்லாமை. அப்ப அஸ்தேயம் இஸ் ஈக்குவல் டு கல்லாமை. எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இந்த பதஞ்சலியோடைய இத்தனை விஷயங்களும் இங்க எடுத்து கையாண்டிருக்கார் அழகா, அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். அஸ்தேயம். அதுக்கப்புறம் அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்ங்கிறது என்ன? வெக்காமை படிச்சிருக்கோம். பொருளை ரொம்ப சேர்க்கணும்னு ஆசைப்பட பொருள் மிக படையாமை அப்படின்னு சொல்வார் சுவாமிஜி. அதெல்லாம் நமக்கு ஜாஸ்தி. இதெல்லாம் நம்ம கீதையிலேயே படிச்சோம். கீதையில கூட நம்ம யோக யஜ்ஞம் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதனால ஞாபகம் இருக்கும். பிரம்மச்சரியத்துக்கு பிறனில் விழையாமை அங்க சொன்னார். இங்க கூடா ஒழுக்கம். இதெல்லாம் தவம் எல்லாம் பிரம்மச்சரியத்தை இம்ப்ரூவ் பண்ணறதுக்கான. சோ இந்த யமம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த டோன்ட்ஸ் எதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் அவர் கொடுக்கறது பூராத்தையும் இங்க விரதங்களாக யார் கொடுத்திருக்கா? திருவள்ளுவர் அழகாக இது விரதங்கள் அப்படின்னு இதை கொடுத்திருக்கார். அதனால இது எல்லாத்தையும் நாம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு துறவிக்கு துறவு வாழ்க்கை நன்றாக இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லா ஒரு துறவி தன்னுடைய துறவு வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட காரியத்திற்காக அந்த வாழ்க்கையை உபயோகித்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய பலனானது கட்டாயமா கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப அவனுக்கு புத்தி போட்டுண்டாச்சு காஷாயம் எல்லாம், ஒரு இது கிடைச்சிட்டார், எங்கேயோ போய் படிச்சாச்சு எல்லாம், ஆனா புத்தி சரியா இல்லை. புத்தியில ஒரு தெளிவின்மை.
அவர் வந்து இப்ப நான் உங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்ல அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்ப நிறைய மீடியால எல்லாம் வருது, போலி துறவிகளோட லட்சணங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரயோஜனப்பட்டிருக்குமா? இந்த திருப்ப திருப்ப இந்த பிறவி சுழல்ல மாட்டிக்காம தான் இருப்பாங்களான்னா நிச்சயம் இருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் பிறவி சுழல்ல மாட்டிக்கிறதுக்கு எதுக்காக இந்த ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பானே? பேசாம அதுலயே இருந்துட்டு போலாம் இல்லையா? இல்லற வாழ்க்கையே சிறந்ததுன்னு இருந்துட்டு போலாமே. அது அடுத்தது இந்த வெகுளாமை. இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த வெகுளாமையை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முயற்சிகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல சொன்னேன். இத்தனை விஷயங்களையும் நாம கை கொண்டாதான் வெகுளாமையில வந்து நிற்போம். ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளை கொண்டு போற என்னத்த இது வந்து மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பாக்குறோம். முக்கியமான ஒரு மாற்றம் வேணும் மனசுல. என்ன அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்குல்ல, இந்த அபிமானத்தை முதல்ல விடும். எப்ப எனக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா, நான் நல்லா பண்றேன், இன்னொருத்தன் பண்ணல. இப்ப நான் பண்றேன் அப்படிங்கிற மமக்காரம் எனக்கு ஏற்படும் பொழுதுதானே இன்னொருத்தன் பண்ணல அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு டிஸ்பிளஷர் ஏற்படுறது. நான் ஏன் இந்த கம்பாரிசனுக்குள்ள போகணும்? எனக்கு அதான் வேலையா? கம்பேர் பண்றதுக்கு தான் நான் இங்க உட்காந்து படிக்கிறேன். நான் வேலை மெனுக்கிட்டு ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனிபடி. நமக்கு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்புறம் வெளியிலேயே வர முடியாது. எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். யாரு பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை. இப்போ நமக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். யார் எதுக்காக என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இதெல்லாம் நோட்டம் விடுறது நோண்டி பாக்குறதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட அவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது அப்ப எனக்கு அந்த மமகார ஃபீலிங் ஜாஸ்தியா என்னோட இது வந்து இது விரத குணங்கள் வந்து நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இது போல மற்றவர்கள் இல்லை அப்படின்ற எண்ணமானது எனக்கு ஆழமாக ஊடுருவும் பொழுது எனக்கு அதுல ஒரு டிஸ்பிளஷர் ஏற்பட்டு, அதனால நான் என்னோட டிஸ்பிளஷரை எப்படி காட்டுறேன்? கோபமா காட்டுறேன். கோபத்துடைய அடுத்த ஒரு நிலைமைதான் எப்படியாவது அவர்களை நான் ஹியூமிலியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இன்னா செய்யாமைய பல கோணங்கள்ல பார்க்க முடியும். ஒரு கோணம் வந்து ஹியூமிலியேட் பண்றதுன்னா என்ன? சிறுமையாக நினைக்க வைப்பது, அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் அவர்களுக்கு உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு விளைவிப்பது. இப்படி இந்த உடல் உயிர் ரீதியாக தீங்கு விளைவிப்பது அல்லது மனதளவில் அவர்களை ரொம்ப கீழே நினைக்க வச்சு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை குறைப்பது, இதெல்லாமே இன்னான என்ன தீங்கு. எப்படியெல்லாம் ஒருத்தனை வந்து செயல்பட விடாம நம்மளால பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த வெகுளாமையை நன்றாக படித்து இதனுடைய தீமைகள் என்னங்கிறத நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, இதனுடைய முக்கியமான தீமை என்னங்கிறத அடுத்த அதிகாரத்துல கொண்டு வரார். முக்கியமான தீமை என்ன? நீ இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணுவ. வெகுளாமைங்கிறத நீ பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டன்னா கோபமானது எப்படி வெளிப்படும்? நீ வந்து கோபம்ங்கிறது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன். கோபம்ங்கிறது சிச்சுவேஷனை என் கண்ட்ரோல்ல இருந்து இன்னொருத்தனோட கண்ட்ரோல்ல கொடுத்துடுறதுதான் கோபம். என்னால மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நான் இன்னொருத்தனோட கண்ட்ரோல்ல வைக்கிறேன். அப்பதான் இது கோபம். நான் கோபப்பட்ட உடனே அது இன்னொருத்தரோட கண்ட்ரோலுக்கு அந்த சிச்சுவேஷன் ஆனது போயிடும். அதை விட்டுட்டு நான் அந்த கண்ட்ரோல எடுத்துக்கணும். நான் கோபத்தை என்னுடைய இது கண்ட்ரோல்குள்ள வைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த அவேர்னஸ் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப நான் கோபத்தை கையாளுவதற்கு நான் நன்றாக கற்றுக்கொள்வேன். அப்ப இப்ப தீயே இருக்கு, தீய வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன இது எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், காட்டு எரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு தீப்பொறி, அதுதான் அக்னி கொஞ்சம் இருக்கண்டேன்னு அந்த இதை சொன்னேன். தீப்பொறியை வச்சு என்ன வேணா பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம் பெருசாவும் பண்ணலாம். அந்த கோபம், அதனாலதான் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, அது தீ அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, என்ன சேர்ந்தெடுத்து அப்படின்னு சொன்னா என்னதான் அது ஃபர்ஸ்ட் அழிக்கும், அதுக்கப்புறம் தான் அது வெளியில பண்ணக்கூடிய டேமேஜஸ் அது பண்ணக்கூடும். அப்ப வெளியில பண்ணக்கூடிய டேமேஜ் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது. அது நான் விரும்பியே செய்யக்கூடிய ஒரு வேலையாக மாறிவிடும். கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நான் டீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் டீஸ் பண்றதே எனக்கு ஒரு பிளஷரா போயிடும். சரி நம்ம நல்லா ஓட்டலாம், ஓட்டினா அவங்க ஹர்ட் ஆறாங்களா, அவங்க மனசு சங்கடப்படுறாங்களா, எல்லாம் பத்தி எல்லாம் கவலை இல்லை, எனக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நல்லா ஓட்டினா எனக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப இந்த ஓட்டுறதுங்கிறது நான் ரொம்ப சாதாரண வார்த்தையா சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்லியா சொல்லுவோம் இல்லையா, உன்னை ஓட்டுறா அப்படின்னு, அந்த அர்த்தத்துல
விட கொஞ்சம் ஆழமான அர்த்தத்துல இதை பார்க்கணும் நீங்க. நான் அவ்வளவு தூரத்துக்கு ஆழமான வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டாம்னு ரொம்ப மென்மையான வார்த்தைகள்ல சொல்றேன். ஒருத்தரை வந்து அவங்களுடைய தன்மானத்தை ரொம்ப கீழே இறக்குற அளவுக்கு மற்றவர்களை பேசுவதற்கு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கோபத்துடைய வெளிப்பாடுல ஒரு வகை அது. என்னால திட்ட முடியாது, என்னால அடிக்க முடியாது, ஸ்தானம் வேறையா போயிடுது. அப்படிலாம் இருக்கும். நம்ம நீங்களே பார்த்திருப்பீங்க லைஃப்ல. நம்ம பார்க்காத விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்திருக்கிற விஷயம்தான். என்னால எதுவும் பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுல இறங்குவேன் அடுத்தது. அப்புறம் கொஞ்சம் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். எதனா ஒண்ணு பண்ணி எப்படியாவது அவங்கள வந்து வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருணும். அதுப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ அடி நான் நல்ல பழி வாங்கிட்டேன். இதுக்காக இந்த கோபத்தை இப்படி வெளிப்படுத்துறது இதெல்லாமே இன்னா செய்வது தானே. நீங்க இன்னான்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அடுத்தவனுக்கு மன வருத்தமோ உடல் வருத்தமோ உயிர் போகக்கூடிய அளவுக்கோ ஏதாவது செய்தோம்னா அது எல்லாமே இன்னா செய்யறது அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. இன்னா 40 இனியவை 40ன்னே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. எதெல்லாம் வந்து 40 பாடல் இருக்கும். எதெல்லாம் கெடுதல், இனியவைங்கிறதுல எதெல்லாம் நல்லது அப்படின்னு. நல்ல டெக்ஸ்ட். விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட திருக்குறளுடைய கருத்துகள் தான் இருக்கும். அதெல்லாம் 4 வரியில அழகா எழுதியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த விதி குணங்கள் விலக்கு குணங்கள் அப்படின்னு இந்த விரதங்கள்ல வள்ளுவர் வந்து அதை அழகா அடுக்கி கொண்டு வருகிறார். இந்த அருளுடைமை அப்படிங்கிறது பாசிட்டிவா சொல்லப்பட்டது. இன்னொருத்தன் மேல இரக்கம் வைத்துக்கொள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆங்கிள் சொல்லப்பட்டது. இப்ப நாம படிக்க போற இந்த இன்னா செய்யாமை அப்படிங்கிறது விலக்கு குணங்கள். விலக்கு குணங்கள்னா இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட்ல சொல்லப்பட்டது. இன்னா செய்யாமை நீ அடுத்தவனை ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற ஆங்கிள் சொல்றது. கிட்டத்தட்ட அருளுடைமைக்கு என்ன இதுவோ வேல்யூவோ அதேதான் இன்னா செய்யாமைக்கும் வேல்யூ இருக்கணும். ஏன்னா அருள் இருந்தாதான் நம்மளால மற்றவனை ஹர்ட் பண்ணாம இருக்க முடியும். இந்த நம்ம கீதையில படிப்போம், ஞானத்தை பெற்ற பிறகு ஹர்ட் கில்ட் ரெண்டுமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இந்த ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணாலோ யாராவது நம்மள ஹர்ட் பண்ணாலோ இந்த ஹர்ட்டையும் கில்ட்டையும் நம்மளால அவாய்டே பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ல ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறச்சே நாம என்ன பண்ணணும்னா இந்த குணங்களை வளர்த்து கொள்வதன் மூலமாக ஹர்ட்லயும் மாட்டிக்காம கில்ட்லயும் மாட்டிக்காம நம்மள காப்பாத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருப்பது இந்த உலக இன்பங்களை நாடாத ஒரு பர்சனுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அவன் துறவியாக ஆசிரம துறவியாக இருக்கலாம் அல்லது இல்லற துறவியாகவும் இருக்கலாம். இல்லறத்திலேயே கர்மயோகத்தை செய்து தன்னுடைய ஞானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவனாகவும் அவன் இருக்கலாம். அப்ப அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹர்ட்டும் இருக்கக்கூடாது, கில்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பரிமேல் அழகர் ரொம்ப அழகா இன்னா செய்யாமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிரம் ஒண்ணு சொல்றார். பாயிரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவா ஏன் நாம வந்து மத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சோர்வுனால பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற. சோர்வுன்னு சொன்னா மறந்து போய், அதாவது மறந்து போறதுன்னா நான் தர்மத்தை மறந்து அப்படி வச்சுக்கணும். எனக்கு வந்து இது செஞ்சா தப்பு அப்படிங்கிறது எனக்கு மறந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு கவனம் இல்லை. நான் படிச்ச விஷயங்கள் அறநூல்களை வேலை பழப்பில்லாம உட்காந்து படிக்கிறேன். படிச்சாலும் அது எனக்கு உள்ள இறங்கினாலும் அது எனக்கு அந்த நேரத்துக்கு வேலை செய்யும். அப்ப வேலை செய்யாம இருக்கிறதுனால என் மனசுல ஒரு சோர்வு ஏற்படுகிறது. சோர்வின் பொழுது நான் மறந்து போகிறேன். மறந்து போறதுனால நான் என்ன பண்றேன், முன்னாடி பார்த்திருக்கோம் இந்த விஷயத்த, இங்க ஒழுக்க முடியும். மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒழுக்கம் எவ்வளவு முக்கியங்கிறத அங்க சொன்னார் இல்லையா? அதாவது மரப்பினும் அப்படின்னு சொன்னா படிச்சத நீ மறந்துட்டனா கூட நீ திரும்ப ஓதி ஓதி நீ அதை நினைவு கொண்டு வந்துடலாமப்பா. ஆனா நீ உன்னுடைய ஒழுக்கம் குன்றி போச்சு அப்படின்னு சொன்னா உன்னை யாரப்பா மதிப்பா? அப்புறம் உன்னை மதிப்பே இருக்காதே. இந்த ஒழுக்கத்தோடதான் இது கனெக்ட் ஆறுது. அதனால இந்த நமக்கு ஏன் மறக்கிறதுனா ஒழுக்கம் கெடுறதுனால மறக்கிறது இல்லையா? அதான கனெக்ஷன். வேற என்ன கனெக்ஷன் இருக்கு? நான் ஒழுக்கமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம்ங்கிறது என்ன? மனம் வாக்கு காயம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நியாயமாக தர்மமாக நேர்மையாக செயல்படுவதுதான் ஒழுக்கம் அப்படின்னு ஒழுக்கத்தை பத்தி நாம படிச்சிருக்கோம். என் ஒழுக்கம் கெடும் பொழுது இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆறுது?
மனம், வாக்கு, காயம் இதெல்லாம் எங்க நிக்கணும்? எனக்கு என்னோட என்னோட குறிக்கோள்ல நிக்கணும். என்னோட குறிக்கோள்ல நிக்காம நான் போய் எங்க நிறுத்துறேன்? அடுத்தவனுடைய செயல்பாடுகளில் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபிப்பிராயத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். அவன் அப்படி பண்ணா, அவன் இப்படி பண்ணா, அவன் எனக்கு இந்த மாதிரி பேசினான், அவன் அந்த இடத்துல இப்படி நடந்துட்டான், அவன் அன்னைக்கு இதை சொன்னான், அவன் நேத்திக்கு இதை பண்ணியிருக்கணும். இப்படி நானாவே எல்லா விஷயங்களையும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் என்னுடைய மூக்கை நுழைத்து நுழைத்து நான் இந்த மனம், வாக்கு, காயம் எல்லாத்தையும் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கல, யார் மேலயோ வைக்கிறேன். எங்கேயோ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ்ந்து அழிந்து போகக்கூடிய ஒரு உடல், மனம், புத்தியின் மேல் வைக்கிறேன். நான் எந்த ஹையர் செல்ஃப ரியலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கேனோ அதுக்குள்ள நான் கொஞ்சம் கூட ஒரு கால் கூட வைக்க முடியல என்னால. பொழுதன்னைக்கு நான் மத்தவனுடைய ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே என்ன வந்து ஐ எம் லூசிங் மை செல்ஃப். அது எவ்வளவு பெரிய கொடுமை நீங்க நினைச்சு பார்த்தா தெரியும். அவ்வளவு அப் பண்ணி பிக்சரை பார்த்தோம்னா, சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படி அதுதான் அந்த இறந்தார் இருந்தார் அணையர் அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்காகனா, ஒரு வாழ்க்கையா இது? இதுக்காகவா பிறந்தேன் நான்? வேலை மெனக்கெட்டு. ஒரு சின்ன டிப்பு ஒண்ணு சொல்றேன். இது டிப்புன்னு எடுத்துட்டாலும் சரி, எப்படி எடுத்துட்டாலும் சரி, ரொம்ப கோவம் வருது. நியாயமான கோவமா கூட அது சம்டைம்ஸ் இருக்கு. எப்படி நான் அதை கடந்து வருது? அவங்கள ஹர்ட்டும் பண்ண முடியல, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு வேற நான் படிக்கிறேன், அவேர்னஸ் இருக்கு. நான் என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் தள்ளி விலகி இருந்து பாருங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக மனசு அதுல இருந்து வெளியில வந்து எது நம்மள ரொம்ப ஆக்குப்பை பண்ணிருக்கோ அந்த விஷயத்துலதான் மனசு வந்து அடிக்கடி கவனம் செலுத்தும். அவங்க நம்மள ஆக்குப்பை பண்ண விடாத அளவுக்கு நாம வேற எங்கேயான கவனத்தை செலுத்திட்டோம்னு சொன்னா மனசுல இருந்து அவங்க முதல்ல விலகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம எந்த விதமான தீங்கும் செய்வதற்கு நம்முடைய மனமே இடம் தராது. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் டிப்ஸ். ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கூட எடுத்துக்கலாம். எதுக்குன்னா கஷ்டம். கோவமே படாம இருக்கணும், நான் அப்படியே சாந்த சப்புபாய் மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நினைக்கும் போதுதான் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வேணுக்குனே நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ். முதல்ல நான் சொன்னேன், பிராணாயாமம் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ். நிறைய மூச்சை உள்ள இழுத்து விட்டு மூச்சோட அளவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ண நமக்கு கோபத்தினுடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனாலதான் பிராணாயாமத்தை அங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன சயின்ஸ் கூட அதுல இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே இவ்வளவு மூச்சு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மூச்சுங்கிறது நம்ம மூச்சை உள்ள இழுத்து இந்த கும்பகம் அடக்கிறோம் இல்லையா, இந்த கும்பகத்தை எவ்வளவு தூரத்துக்கு நாம வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயுள் கூடும் அப்படின்னு ஒரு யோகிக் சயின்ஸ்ல ஒரு தியரி இருக்கு. அப்போ இந்த யோகிகள்லாம் எப்படி வந்து தன்னுடைய ஆயுளை விருத்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, உள்ளேயே மூச்சை அடக்கி அதன் மூலமாக அங்கேயே சுத்தம் பண்ணி அதன் மூலமாக அவர்கள் நல்ல காற்றை சுவாசித்து அவர்கள் வந்து தன்னுடைய ஆயுளை வந்து விருத்தி செய்து கொள்கிறார்கள். சமாதியில் பூமிக்கடியில் இருக்கும் போது கூட இது மாதிரி முறைகளை அவர்கள் கையாள்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் ரிசர்ச் எல்லாம் இருக்கு. அதனால மூச்சு அப்படி ரெண்டு காரணங்கள்னால இந்த மூச்சு வந்து ரொம்ப அதிகமா செலவாகும். மூச்சை ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. நம்ம சும்மா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா ஆயுஸ் தான் குறையும் அப்படின்னு யோகா சொல்றது. ரெண்டு காரணங்கள்னால இந்த மூச்சு அதிகமா செலவாகும். ஒண்ணு காமம், இன்னொன்னு கோபம். நீங்க உங்களோட இதுக்கு நான் விட்டுடுறேன், நீங்க உங்களுக்கே தெரியும், எல்லாரும் நல்ல க்ரோன் அப் தான். காமத்தின் போது நம்முடைய மூச்சு அதிகமாக செலவாகும், கோபத்தின் போது அதே போல நம்முடைய மூச்சு அதிகமாக செலவாகும். இது நான் ஒரு இது சொன்னேன் பிராணாயாமத்தினால அப்படின்னு. அது எப்பவும் பிராணாயாமம் பண்ணி கொண்டு இருக்க முடியுமான்னா முடியாது. தாட்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும். யாரு நமக்கு வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடிய பர்சனா நம்ம நினைக்கிறோமோ அவர்களிடமிருந்து சற்றே விலகி இரும் பிள்ளாய் அப்படின்னு நம்ம தள்ளி இருந்துட வேண்டியதுதான். இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த தாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மாற மாற நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமைதி ஏற்படும். இந்த அமைதி தான் நம்மை இந்த அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்கான மனதை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு சான்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா நான் பழி வாங்குறேன் பாரு, இப்பவே போறேன் பாரா ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு மண்ணு தெரியாம ஏதாவது ஒண்ணு நடந்துடும். அதனால இந்த வெகுளாமைக்கும் இன்னா செய்யாமைக்கும் துளிதான் டிஃபரன்ஸ் இருக்கு. டப்புன்னு ஆயிடும் அந்த இன்னா செய்யறதுங்கிறது, டப்புன்னு ஆயிடும். இப்ப சோர்வு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பரிமேலழகர் அழகா ஆராய்ச்சி பண்ணி எதனாலெல்லாம் ஒருத்தன் இன்னா செய்வான் அப்படிங்கறத அவர் எழுதுறாரு இல்லையா, அதை நான் கொஞ்சம் டீப் டுவெல்லிங் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். இப்ப சோர்வுனால மறந்து போய் நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தேங்கிறதெல்லாம் மறந்து போய், இன்னும் சொல்ல போனா ஒரு துறவியா இருக்கிறவன் எதுக்காக துறவு எடுத்தேன் அப்படிங்கிறதே மறந்து போய். நீங்க இவரோட கதையெல்லாம் பாருங்க,
துர்வாசரோட கதையில பாருங்க, விஸ்வாமித்திரரோட கதையில பாருங்க, எல்லா கதையிலையும் அவர்கள் கோபத்தினால் தன்னுடைய தவத்தை இழந்திருப்பார்கள், மீண்டும் போய் தவம் செய்வார்கள். கோபம் படுறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு, அந்த டைம் பூரா போச்சு இல்ல, மறுபடியும் நீ போய் அதை மொத்தத்தையும் பண்ணணும். அப்படிதான் அந்த கதைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அதனால இந்த மறந்து போய் நான் என்னுடைய குறிக்கோளை மறந்து மற்றவனுக்கு தீங்கு செய்வது அப்படிங்கிறது பண்றேன். ரெண்டாவது, தேவை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. தேவைக்காக எனக்கு இது எப்படி ஆங்கிள் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சில சித்திகள்லாம் எனக்கு கிடைக்கணும். நான் ஒரு இதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அஷ்டமா சித்திகள்லாம் எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி எனக்கு நிறைய யோகிக் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கணும். அப்ப எனக்கு சில வரிகள்லாம் கொடுத்தாக்க எனக்கு அந்த தேவதை எனக்கு அந்த சித்தியை கொடுக்கும். அப்படி இப்படின்னு எல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கத்து கொடுக்குறாங்க. நானும் சரி இதெல்லாம் கத்துண்டா நம்ம ஒரு பெரிய மந்திரவாதி ஆயிடலாம், நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுவாங்க, அது மூலமா நாம கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நம்ம துறவியாவும் இருக்கலாம், அது இதையும் நம்ம பண்ணலாம், அப்படி நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினைச்சு கொண்டு நான் ஏதாவது இந்த மாதிரி உயிர்களுக்கு தீங்கு செய்து, என் தேவைக்காக அந்த உயிர்களுக்கு தீங்கு செய்து பலி கொடுத்து அதன் மூலமாக நான் ஒரு சக்தியை பெறுகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? தேவைக்காக நான் இன்னொருத்தரை தீங்கு செய்யுது. இது இந்த ஆங்கிள்லையும் வச்சுக்கலாம். சாதாரண லௌகிக்கமான ஆங்கிள் பாருங்க, எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அடுத்தவனை ஹியூமிலியேட் பண்றேன். ஒரு இடத்துல போய் நம்ம பேசிக்கொண்டு ஒரு குரூப்ல இருக்கிற போது எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் அங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் பெரிய ஆளா காமிச்சுக்கணும்னு சொன்னா அந்த ஆளை நான் இறக்கி மட்டம் தட்டி பேசி அதன் மூலமா ஒரு அல்ப சந்தோஷம், அப்பா நல்லா கொடுத்தேன் பாரு, மூஞ்சி எங்க போச்சுன்னே தெரியல, அத்தனை பேரும் பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு அப்புறமா நம்ம ஜாலியா அதை பத்தி பேசிக்கிறோம். என் தேவைக்காக, எனக்காக, நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக, என்னுடைய அல்ப திருப்திக்காக நான் அடுத்தவனை 2 ஆங்கிள் சொல்லியிருக்கேன். ஒண்ணு இந்த பவர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது, அது உயிரை கொல்வது, மனசை காயப்படுத்துறது, எனக்கு சந்தோஷத்தை தரணுங்கிறதுக்காக ஒருத்தனோட மனசை காயப்படுத்துறது. மனசுக்கும் உயிருக்கும் பெரிய எல்லாம் வித்தியாசம் கிடையாது. எதை காயப்படுத்தினாலும் காயம்தான். அதனாலதான் இன்னா செய்யாமையே ரொம்ப சட்டிலா யோசிக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்ப இந்த தேவைக்காக இன்னொருத்தருக்கு தீங்கு செய்வது. 3வது, பகை கொண்டு. பகை எதனால வருது? நான் இந்த வெகுளாமைங்கிறதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் பகை. இனிமே என்னால பார்க்க கூட முடியாது அந்த பர்சனை அப்படின்னு ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல முதல்ல இருக்கக்கூடாது. யாரெல்லாம் நம்ம சாஸ்திரம் படிக்கிறோமோ நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களை என்னால டாலரேட் பண்ண முடியாதுங்கிறது இருக்கவே கூடாது. அது நான் ஒரு ரிக்வெஸ்டாவே உங்ககிட்ட எல்லார்ட்டையும் வச்சுக்கிறேன். யாருமே இங்க வேண்டான்னு நிஷேதம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அது ஏன் படைப்பு இல்லை, அது இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பு எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு அதனோட ஒரு பகையானது இருக்கவே கூடாது. இந்த பகைங்கிறது எப்ப வரும்னா, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நான் மனசுக்குள்ள ஓவரா வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது பகையாக நிற்கும். பகை என்ன பண்ணும்? பகைனா என்ன? பகைனா அதை அழிக்கணும், அவ்வளவுதானே. பகைன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாச்சுனாலே இந்த இதுலயே சொல்லுவா, தீயையும் பகையையும் பாதியில விட்டு வைக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா பாதியில விட்டு வச்சா அது திருப்பி எங்கேயான பத்திட்டு அதை எரிஞ்சு மொத்தமா நாசம் பண்ணிடும். பகையும் அதே மாதிரிதான். நம்ம பகைய கொஞ்சம் விட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மள பழிவாங்க. சோ பகைங்கிற விஷயமே நமக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னு அப்ப நமக்கு தோணும், இத்தனை நாளா அப்படி இல்லையே, நிறைய பேர் இருக்காங்களே, எனக்கு எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னா. நாம எனிமையா நினைக்க வேண்டாம், அவங்க எனிமையா நினைச்சிட்டு அறியாமையினால அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு நாம ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நாம பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோமே. 4 தடவை நாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டோம்னா 5வது வாட்டி அவங்களுக்கே போர் அடிச்சிடும். ஐயோ இது ஒண்ணுமே இல்லை, செத்த பாம்பு, இதுகிட்ட போய் நம்ம ஏன் வம்பு வச்சுக்கணும், வேற யாராவது நல்லா லைவா நம்மளுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் கிடைச்சா அங்க போலாமே அப்படின்னு. இதெல்லாம் நிறைய ஆபீஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். நம்ம கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையே நம்ம பக்கமே வரவே வராது. இதுகிட்ட பிரச்சனை கொண்டு போனா பிரயோஜனமே இல்லைன்ட்டு ஓடிவிடுவாங்க. அதனால இந்த பகை அப்படிங்கிறது, இந்த பகைங்கிறது வாழ்க்கையே அந்த பகையினால இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார். இதுல பாக்குறோமே, வாய்க்கால் வரப்பு சண்டையினால் தம்பி அண்ணனை வெட்டி கொலை, பாக்குறோமா இல்லையா? வீட்டுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பியா இருந்து ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க போயும் அல்பம் பணம்னு ஒரு காரணம் வந்துடுது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பூமிக்காக வேண்டி ஒரு உயிரை கொல்றது பாக்குறோமா இல்லையா?
சொந்தங்களுக்குள்ள பகை வருது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். பணம்ங்கிற ஒரு விஷயத்தினால வரக்கூடிய பகை. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா அதை சொல்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பகை என்பது நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பகையினாலதான் நம்ம அடுத்தது இன்னா இன்னா செய்யறது அப்படிங்கிறது. இதை ஏன் சொல்றாருன்னா, கோபத்தினால மட்டும்தான் ஒருத்தன் வந்து அடுத்தவனுக்கு தீங்கு பண்ணுவாங்கிறது இல்ல. டைரக்டா கோபத்தினுடைய வெளிப்பாடுகளாக பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமும் கூட வந்து மற்றவங்களுக்கு இன்னா செய்வதற்கான காரணங்கள் அப்படிங்கறத பரிமேலழகர் அழகா இந்த இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ற முதல் குரட்பாவை நம்ம இப்ப படிக்கலாம். சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல். நம்ம இதுல பார்த்திருக்கோம், அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் அப்படின்னு. எது பெரிய செல்வம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அருளுடைமைக்கும் இதுக்கும் நிறைய ஒப்புமைகள் இருக்கு. நம்ம கருத்தை ஊன்றி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அங்கேயும் இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்ற, இங்கேயும் என்ன சொல்ற, நீ பெரிய செல்வங்கள் எல்லாம் பெற்றனா கூடப்பா எது வந்து பெரிய இது செல்வம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு இன்னா செய்யாமல் இருப்பதுதான் அப்படிங்கறதாக இந்த குரட்பா. ரொம்ப சிம்பிள் மீனிங், ஸ்ட்ரெயிட் வேர்ட் டு வேர்ட் மீனிங். அப்படி சொல்லணும்னா, நீ ரொம்ப நிறைய உனக்கு செல்வம் கிடைச்சாலும் சரி, அதன் செல்வத்தெல்லாம் விட எது தெரியுமா நல்லது? அடுத்தவனுக்கு தீங்கு பண்ணாம இருந்தியானா அதுதான் பெருசு அப்படிங்கிறது மாசற்றார் போல் அப்படின்னு. இது ரொம்ப அழகான ஒரு குறள். ஏன்னா நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு அப்படி சொல்லல. இது என்ன யாம அதாவது நான் இது வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுல எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவர் கொண்டு வரல இந்த விஷயம். மாசற்றார் போல் அப்படின்னு சொல்றாரு. மாசற்றார்னா யாரு? மாசு அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடியே தெரியும் நமக்கு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அங்கேயே பார்த்திருப்போம். மாசுங்கிறது என்னது? அழுக்காறு அவாவிகள் இன்னா சொல். அங்கேயே என்ன வந்திருக்கு? இன்னா சொல், இன்னா அப்படிங்கிறது அங்கேயே இருக்கு. இதெல்லாம் மாசு, நம்ம மனசுல இதெல்லாம் இருக்கிறது. இன்னொரு ஆங்கிள் மாசுனா என்னது? மாசுனா விருப்பு வெறுப்பு அறியாமை, இது மூன்றும் இருப்பது மாசுள்ள மனம் அப்படின்னு அர்த்தம். இது சுவாமிஜி சொல்றார். பரிமேலழகர் என்ன சொல்றாரு தெரியுமா? காமம் வெகுளி மயக்கம், இது மூணும் இருக்கிறது தான் பெரிய மாசு அப்படின்னு அவர். இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நம்ம இது என்ன இவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு, அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, இதெல்லாமே என்ன கெட்டது தானே. இதெல்லாமே சேர்ந்து இருந்ததுன்னா அது மாசுள்ள மனம் தான். மாசற்றார் கோள்னா என்ன? கோள்னா கொள்கைன்னு அர்த்தம். அவர்களுடைய கொள்கையானது எது? அவர்கள் எதை வந்து ஒரு அறுதியிட்டு சொல்கிறார்கள், இதுதான்ப்பா உனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறார்கள், இதுதான்ப்பா செல்வம் அப்படின்னு எதை சொல்கிறார்கள் அப்படின்னா, சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும். இந்த குறள் வந்து ரொம்ப சட்டிலான மீனிங்ஸ் இருக்கிற குறள். சுவாமிஜி இதை ஒரு விதமாக அழகாக அவர் வந்து விளக்குறார். பரிமேல் அழகர் இதை இன்னொரு விதமாக விளக்குறார். ரெண்டுமே சொல்றேன், ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சுவாமிஜி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சிறப்பு அப்படின்னு சொன்னா வீடு பேரு அப்படின்னு சுவாமிஜி இது விளக்கம் பண்ணியிருக்கார். எங்க அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, இங்கேயேதான் வள்ளுவத்துக்குள்ளேயேதான். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. நம்ம பின்னாடி மெய்யுணர்தல்ல படிக்க போறோம். சிறப்பென்னும் செம்பொருள். செம்பொருள் அப்படின்னா என்ன? செம்மை பொருள். செம்மை பொருள்ங்கிறது என்ன? அறிவு, உயர்ந்த ஞானம். அந்த உயர்ந்த ஞானம் சிறப்பு அப்படிங்கிறது மோட்சத்தை பற்றிய அறிவு. அதனாலதான் அதை வீடு பேரு நீங்க சுவாமிஜி சொல்றதுக்கு காரணம். இதுக்கு அப்படியே பரிமேலழகருக்கு ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே கனெக்டடா இருக்கும். அதனாலதான் இது ரொம்ப சட்டிலான குறள் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நானும் இத ரொம்ப டுவெல் பண்ண விரும்பின குறளாகவும் இது இருக்கு. இப்ப சிறப்பு. சிறப்பு ஈனும், அந்த சிறப்பு கிடைக்கக்கூடிய செல்வம். செல்வம் எது வந்து அந்த சிறப்பை கொடுக்கும்? வீடு பேருங்கிறது ஒரு சிறப்புன்னா, வீடு பேருங்கிறத எது கொடுக்கும்? மோட்சம்ங்கிறத எது கொடுக்கும் அப்படின்னா, ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும் இல்லையா? அந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெய் உணர்வு அப்படின்னு சொல்ற. மெய் உணர்வு தான் ஞானம். என்னை பற்றிய அறிவு, என்னை பற்றிய அறிவு, என்னை படைத்தவனை பற்றிய அறிவு, என்னை படைத்தவன் படைத்தவற்றை பற்றிய அறிவு, இதெல்லாம் தெரிந்து கொள்கிறேன் இல்லையா? இது எல்லாத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் நான் என்னை முழுமையாக அறிகிறேன். அந்த மெய்யுணர்வை நான் பெறுகிறேனே, அதுதான் பெரிய செல்வம். செல்வத்தெல்லாம் பெரிய செல்வம் எது? ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு இடத்துல. இருக்கிறதுலயே பெருசு காதுல கேட்கறது தானப்பா. டமார செவிட, ஆனா அதான் உனக்கு அதோட அருமை தெரியும் அப்படின்னு அர்த்தம்.
அப்ப அங்க நமக்கு கேட்கறதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் எதை கேட்கறது? சாஸ்திரத்தை கேட்கறது. யாராவது பேசுறது, காசிப், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் சொல்றது அதெல்லாம் கேட்கறது பேரு அது ஒரு செல்வமே கிடையாது. அதெல்லாம் செல்வத்துல கீழான செல்வம். நமக்கு அந்த ஹியரிங் எபிலிட்டிங்கிறத அங்க சொல்லல. கேள்வி செல்வத்துல ஹியரிங் எபிலிட்டி பத்தி பேசுங்க. எபிலிட்டி டு ஹியரை பத்தி இங்க அங்க அங்க வந்து கொஸ்டின் கிடையாது. வாட் யூ ஹியர் அதான் அங்க கொஸ்டின். கேள்வி செல்வம்ங்கிறது எதை நான் கேட்கணுமோ அதை கேட்டாதான் அது கேள்வி செல்வம் ஆகும். இல்லைன்னா வெறும் கேள்வி ஆகும். வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த வந்து ஒசத்தி சொல்றதுக்காக ஒரு ஒரு விஷயத்த செல்வம்னு சொல்றாரு திருவள்ளுவர். இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, செல்வம்ங்கிறது மெய்யுணர்வை குறிக்கிறது. அப்ப மெய்யுணர்வை பெறுவதை காட்டிலும், அப்படி மெய்யுணர்வை பெறுவதற்கு அந்த ப்ராசஸ்ல நான் என்னை ஈடுபடுத்திக்கிற போது இப்பதான் அந்த பரிமேலழகரோட விளக்கம் வந்து நமக்கு இங்கதான் சிங்க் ஆகுது. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, சிறப்பு அப்படிங்கிறது இந்த சிறப்பான சித்திகள் கிடைப்பதுதான். அதாவது சைவத்துல வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. எதுக்கு? மெய்யுணர்தல் அப்படிங்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 4 ஸ்டெப்ஸும் முழுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முழுமையா பண்ணணும். சரியைனா சரியையை முழுமையாக செய்யணும், கிரியைனா கிரியையை முழுமையாக செய்யணும், யோகம்னா யோகத்தை முழுமையாக செய்யணும், ஞானம் அப்பதான் அது வந்து ஞானத்திற்கு நம்மை இட்டு செல்லும். காரணம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணாதான் மனசு பக்குவப்படும். ஞானத்தை என்னுடைய ஞானாசிரியன் வந்து போதிக்கும் பொழுது மனசுல பச்சுன்னு அது வந்து ஒட்டிக்கும். இல்லைன்னா எனக்கு அது புரியாது. புரியறதுக்கான மனசோட அவைலபிலிட்டியே இருக்காது. அதுதானே படிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம். அப்போ அந்த இடத்துல யோகம்ங்கிற போது சில சித்திகளும் அந்த யோகத்தினால் கிடைக்கிறது. இப்ப அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரம் இருக்கே, அங்கேயே சமாதி இது ஆமா சித்திகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இது வரும், ஒரு சாப்டர் வரும். என்னென்ன சித்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாப்டர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சித்தி இப்படி இருக்கும். என்னுடைய மனதை நான் நல்லா டீப்பா டுவெல் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா என் மனசு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட மனசோடையும் கனெக்ட் ஆகி எல்லாரோட மனசுலயும் என்ன எண்ணங்கள் ஓடுறதுங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு சித்தி. சோ இப்படி பலவிதமான சித்திகள் இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்கிறது. பொதுவாக இந்த ஜபம், யோகம், தியானம் இதெல்லாம் மூலமாக கிடைக்கக்கூடியது அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அனிமா, லஹிமா, மகிமா, கரிமா, ஈஷத்வம், பிராகாமியம், இப்படி எல்லாம் அந்த சித்திகளுடைய பெயர்கள்லாம் இருக்கு. இப்பதான் நம்ம நினைச்சிட்டா நம்மளை வந்து சின்னதாக்கிக்கிறது, திடீர்னு நம்மள வேணுங்கிற போது பெருசாக்கிக்கிறது, அப்புறம் தடி ஆக்கிக்கிறது, இழுக்க நகரவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது, அப்புறம் ரொம்ப ஃப்ளை பண்ற அளவுக்கு ரொம்ப லைட் ஆக்கிக்கிறது. நம்ம வந்து ரூல் எல்லாரோடைய மனசையும் நம்ம ரூல் பண்ண முடிகிற அளவுக்கு நாம சொல்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி நம்மளோட வார்த்தைகள் அவ்வளவு பலமாக்கிக்கிறது. இப்படி பலவிதமான சித்திகள் இந்த தேவதைகளை எல்லாம் வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறச்சே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சமதம, உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தை இதை பத்தி எல்லாம் பேசுற பொழுது இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண மனசு ஒருமுகப்பட்டு இந்த சித்திகள் நம்மை அறியாமல் கைவர பெறும். அப்படி கைவர பெறும் பொழுது அதுக்குள்ள நம்ம ஓடி போயிட்டோம்னா, எனக்கு தான் சித்தி கிடைச்சிட்டு, நான் இப்ப வந்து நான் ஒரு பெரிய மேஜிஷியன் ஆயிட போறேன், நான் பண்றதெல்லாம் பார்த்து எல்லாருமே இவங்க வந்து மிரக்கிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி 10 பேர் வருவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அதுலயே போனேன்னா என்ன ஆகும்னா, சாஸ்திரம் மனசுல தங்காது, சாஸ்திரம் வேலையும் செய்யாது, புத்தி எல்லாம் வந்து இதுல போயிடும். அப்புறம் நம்ம வந்த வரவை மறப்போம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, சித்திகள் பின்னாடி போகக்கூடாது. அப்படியே வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது. சம்டைம்ஸ் இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைத்து நம்ம அந்த இடத்துக்கு போக முடியறது அப்படின்னா, நான் நினைச்சதெல்லாம் நடந்துருது, அதனால எனக்கு ஒரு பெரிய பவர் வந்துடுது அப்படின்னு அதை பிரகடனம் படுத்தி கொண்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விட்டுட்டு நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம். இங்க என்ன சொல்றார் பதஞ்சலி, சாரி இவர் பரிமேலழகர், நீ சிறப்பு ஈனும் செல்வம் பெறின். அவ்வளவு சிறப்பு அந்த இது சித்திகள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது. இந்த மெய்யுணர்தலுக்கு உன்னை இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல சித்திகள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்றாலும் கூட அதையெல்லாம் விட பெரிய விஷயம் எதுப்பா அப்படின்னா, நீ அதற்காக ஒரு உயிரை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது தான் அதை விட பெருசு அப்படின்னு. அந்த இடத்துல ஏன் அதை சொல்றார் அப்படின்னு சொன்னா,
பரிமேலழகர், இந்த சித்திகளை அடைவதற்காக நான் சில சமயங்களில் சில தேவதைகளை பிரீத்தி பண்ண வேண்டியது இருக்கு. அந்த தேவதைகள் மூலமாக எனக்கு சில பவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். அதுக்கான ஹோமங்கள், அதுக்கான பலிகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் நரபலி கொடுப்பாங்க, அது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக பண்றாங்க? இப்ப கூட சினிமால எல்லாம் வரும். எதுக்காக பண்றாங்க? அது பண்ணினா எனக்கு ஒரு பவர் கிடைக்கும், அந்த பவர் கிடைச்சதுன்னா எனக்கு அது ஆகலாம், இது ஆகலாம். எல்லாம் வந்து எதையோ நோக்கி ஓடக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாமே கீழேதான். அதெல்லாம் கிடைச்சாலும் கூட, அது செல்வம்னு நீ நினைச்சா கூட, எது உண்மையான செல்வம்னா யாரையும் ஹிம்சை பண்ணாம இருக்கு. உன்னுடைய தேவைக்காக, உனக்காக நீ ஒரு இதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுன்னா, மத்தவங்களுக்கு ஹிம்சை பண்ணி, நம்ம இப்ப முதல்ல இது பார்த்தோமே, எதனால ஒருவன் வந்து மற்றவனுக்கு தீங்கு செய்வான் அப்படிங்கறத எதுக்கு பார்த்தோம்? தேவைக்காக ஒருத்தன் தீங்கு செய்வான்னு பார்த்தோம். அந்த தேவைக்காக தீங்கு செய்வது அப்படிங்கிறது எனக்கு செல்வமே கிடைக்க போகிறது, மெய்யுணர்தல் என்று சொல்லக்கூடிய ஞானத்திற்கு இட்டு செல்லக்கூடிய யோகத்தின் உச்சநிலை எனக்கு கிடைக்கும் என்றாலும் கூட, நான் அதற்காக யாரையும் தீங்கு செய்து அந்த வழியை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க அப்படின்னா, மாசற்றார் போல் அப்படின்னு சொல்ற. இந்த மாசற்றாருங்கிறவங்களை யாருன்னு நம்ம கரெக்டா புரிந்து கொள்ளணும். காமம், வெகுளி, மயக்கம், ஆசை, அனாவசியமான ஆசைகள் கிடையாது. கோபங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். அப்புறம் மயக்கம், மயக்கம்னா என்ன? டெல்யூஷன், மோகம், அது இல்லாதவர்கள். எது சரி எது தவறு என்று சிந்தனை செய்ய இயலாதவர்கள் தான் மயக்கத்தில் இருப்பவர்கள். சுவாமிஜி சொன்ன அந்த விஷயத்தையும் எடுத்துக்கணும். விருப்பு, வெறுப்பு, அறியாமை. இந்த மயக்கம், அறியாமை எல்லாம் வந்து ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். விருப்பு, வெறுப்பு முக்கியமா என்ன? ராகத்வேஷம் மனசுல யாருக்கு இல்லையோ, யாருக்கு நடுவு நிலைமையில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறதோ, சீரான எண்ணங்கள் இருக்கிறதோ, அவர்கள்தான் மாசற்றவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க ஏன் அந்த வார்த்தையை போடுறார்? மாசற்றவர்கள்ங்கிறது ஏன் போடுறார்? ஏன்னா துறவியானவன் மாசற்றவனாகத்தான் இருக்க வேண்டும். அந்த துறவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாசற்ற ஒரு துறவிக்கு எது அடையாளம்? இன்னொருத்தரை துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் மாசற்ற ஒரு துறவிக்கு அடையாளம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இது வந்து பிசிக்கல் அசால்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல வெர்பல் அசால்ட்டா இருந்தாலும் சரி. ஒருத்தர் நம்மள திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இது நான் சொல்ற மீனிங் வந்து உலகியல் வாழ்க்கையில இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன எப்ப பார்த்தாலுமா யாகம் பண்ணி கொண்டு இருக்க போறோம்? இல்ல எப்ப பார்த்தாலுமா வந்து அனிமா சித்திக்காக நம்ம உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணி இருக்க போறோமா? அதெல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு வாழ்க்கையில வருதே நிறைய பிரச்சனை, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்றானே, என் முன்னாடியே இருந்து பண்ணிட்டு கொண்டு இருக்கானே, நான் அவனை விட்டு போகவும் முடியல, நான் எங்கேயான ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு வருது. அந்த மாதிரி என்னால எங்கேயுமே போக முடியலையே, நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், டெய்லி நான் ஃபேஸ் பண்றேனே, நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றது? எனக்கு இதெல்லாம் ஓகே புரியுது. சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும், அப்ப எனக்கு பிறர்க்கு இன்னா செய்யாமையெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு பிறர் சிறப்பு ஈனும் செல்வம் தான் இருக்கட்டும் ஒரு பக்கம், வருதோ வரலையோ அதுக்கப்புறம் தான். அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் சொல்யூஷன் சுவாமிஜி அழகா சொல்லுவார். நீ யாரு? இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது இல்ல. கரெக்ட் தானே? நம்ம அப்படித்தானே படிக்கிறோம். நான் இந்த உடல் மனம் புத்தி இல்லை. இந்த உடல் மனம் புத்திங்கிறது என்ன? அது வெறும் ஒரு உபாதி. உபாதினா என்ன? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்டராக்ட் பண்ணி கொண்டிருக்குது. குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வான சச்சதே. அந்த ஸ்லோகத்தை மறந்துடக்கூடாது. 3வது அத்தியாயம் 18வது. ரெண்டும் வந்து குணங்களோடு மோதுகின்றது. நான் எதுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து, இதுக்கு நான் ஒரு பழி வாங்குறேன்னு நான் ஏன் அலையணும்? நான் எதுக்காக வந்து அவனுக்கு வந்து தீங்கு செய்யணும்? நான் தீங்கு செய்வது அப்படிங்கிறதுக்கு ப்ரிடெக்ஸ்ட் என்ன? நான் அந்த தீங்கு அவன் செஞ்சான் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறது தான். நான் வந்து தீங்குக்கு உட்படக்கூடிய ஆளா? நான் யார்? நான் இந்த உடம்பு மனசு புத்தி இல்லையே. என் மனசு ரொம்ப வேதனையாப்பட்டு, உங்களுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு தெரியுமா அழுதேன், ஒரு 1 hour அழுதேன் தெரியுமா? நான் மனசா நீ மனசு இல்ல அதானே படிச்சிருக்க. இப்ப மனசு இல்லைன்னா நீ எதுக்கு உட்காந்துட்டு அதை பத்தி கவலை? மனசு அழுதுட்டு போறது. குணா குணேஷு வர்த்தந்த. அந்த மனசு இந்த மனசை திட்டுறது, அந்த வாய் இந்த வாயை திட்டுறது, இந்த மனசை திட்டுறது. அதனால என்ன? அதனால வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நோ. நான் என்ன இதுல இருந்து செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐடென்டிட்டியை நீக்கிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஐடென்டிட்டி நீக்கிறதுக்கு தான் வேலை பண்றோம். சோ அதுக்காக உழைக்கணும். அதுக்காக திரும்ப திரும்ப நான் யாருன்னு படிக்கணும்.
டுவெல் பண்ணிட்டு உட்கார்ந்தோ இல்ல கண்ணை மூடிட்டு இப்படி வச்சுட்டு நான் யார் நான் யார் நான் யார் நினைச்சாலாம் இல்ல. நான் யாருங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். திரும்ப திரும்ப என்னுடைய லட்சணங்களை நான் படித்துக்கொண்டே அக்லேத்தியோயம் அதாஹ்யோயம் அச்சேத்தியோ சோஷியோ வச்சான இதெல்லாம் படிக்கணும். நான் என்னை நீரால் நினைக்க முடியாது, என்னை நெருப்பால் எரிக்க முடியாது, என்னை இது காற்றால் உலர்த்த முடியாது, வார்த்தையால மட்டும் என்ன சுற்ற முடியுமா? அப்போ முடியாதே. எதனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ வில் நாட் பி அஃபெக்டட் அட் ஆல் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து நமக்கு ஒரு தெளிவு இருந்ததுன்னா இதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் சுவாமிஜி சொல்லுவார். அதையும் சொல்லிட்டு இன்னைக்கு இதை முடிக்கிறேன். என்ன சொல்லுவாருன்னா, நான் யூஸ்வலா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தா இந்த விஷயத்த தான் சொல்லுவேன். இப்படிதான் சொல்லுவேன், சுவாமிஜி சொன்ன விஷயத்த தான் சொல்லுவேன். என்னன்னா, நமக்கு இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட தலை வலிக்கிறதோ இல்ல கால் வலிக்கிறதோ இல்ல எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கோ, கை கால் உடஞ்சிருக்கோ, என்ன பண்ணுவோம் அவங்கள பார்த்து? பாவம், முடியல அவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே நினைக்கணும்? அப்படிதான் நினைப்போம். அதே மாதிரிதான் மனசுல நோய் இருக்கு. அடுத்தவர்களுக்கு ஹிதமாக பேச தெரியாத அளவுக்கு ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவர் அவங்க இந்த மாதிரி கச்சாமச்சான் பேசுறாங்க. மனநோயாளிகள் மாதிரி அவர்களுக்கு இது மனநோய் சரியா போகட்டும் அப்படின்னு நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவர்களுக்கு நாம எந்த விதமான தீங்கும் செய்யாமல் நம்மையும் அவர்கள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு இன்சுலேட் பண்ணிக்கொண்டு அவர்களை விட்டு விலகி விட வேண்டியதுதான் ஒரே வழி. அதை தவிர வேற வழி. இதை விட்டுட்டு நான் வந்து என்னை பார்த்து எப்படி பேசுறான் தெரியுமா, இந்த பேசின வாயை கிழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு கணம் கட்டிண்டு அலையிறது அப்படிங்கிறது யாருக்கு பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. சிறப்பு ஈனும் செல்வம் பெரினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கொள். யார் பெரிய மனுஷன் அப்படின்னா, அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பவன் தான் பெரிய மனிதன், நல்ல தூய்மையான மனம் கொண்டவன் அப்படிங்கிறது. இது எப்ப வரும்? நான் அடுத்தவனை பார்த்து இறக்கப்படணும், ஐயோ பாவம் இது ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற பைத்தியம் மாதிரி ஏதோ நம்ம என்ன வளரின்னு இருக்கு, பரவாயில்ல, அது சொல்ற வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது, அர்த்தம் இல்லாமையே இருந்துட்டு போகுது. நான் சொல்லுவேன், எனக்கு சைனா பாஷையே தெரியாது, ஒருத்தன் என்கிட்ட சைனா பாஷையில வந்து லப லபன்னு கத்தினான்னாக்க நான் எனக்கு என்ன டோன் வச்சு டெனர் வச்சு ஏதாவது புரியலாமா இருக்கலாம். அது கத்துறாங்கிறது வேணா தெரியும், ஆனா அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதே. அப்படியா அப்படின்ட்டு தானே வருவேன் நானு. அவன் கண்ணாபின்னு வச்சிருந்தா கூட எனக்கு தெரியாதே. அது மாதிரிதான் என்ன வேணா பேசிட்டு போறான், என்ன வேணா சொல்லிட்டு போறான், எப்படி வேணாலும் நம்மள வந்து காரி துப்பிட்டு போறான். நம்ம ஏன் அதை பத்தி பெருசா எடுத்துக்கணும்? மமகாரத்தை துறந்து பற்றை விடுத்து அபிமானத்தை விடுத்து இந்த உலகத்தில் நாம் வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த வெகுளாமையையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னா செய்தல்ங்கிறதையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதனால இந்த அளவுல நான் இன்னைக்கு வகுப்பை வந்து நிறைவு பண்றேன். தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல மீதி இருக்கக்கூடிய பொருட்பாக்கள் எல்லாத்துக்குமான பொருளை நம்ம படிக்கணும்.